வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு 1200 வருட பழமையான பல்லவர் காலத்து ராமர் கோவில், சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலை பார்க்க போகிறோம். எங்கே இருக்குன்னா உத்திரமேரூரில் இருக்குங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் இந்த சுந்தர வரதராஜர் பெருமாள் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் ஒரு அதிசயம் இருக்குங்க. என்ன அதிசயம்னா, எல்லா கோவில்லையும் கருவறையில் ஒரு சாமி இருப்பாங்கல்ல. ஆனால் இங்கே கருவறைக்கு மேலே 3 தலங்கள் இருக்குங்க. 3 தலங்களில் பெருமாள் அருள்பாலிக்கிறார். என்னென்ன கோலத்தில் அருள்பாலிக்கிறார்னா, ஃபஸ்ட்டு கருவறையில் நின்ற கோலத்தில் சுந்தர வரதராஜர் அருள்பாலிக்கிறார். அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முதல் தளத்தில் வைகுண்ட வரதர், கிருஷ்ண அர்ஜுனர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி வராகன் போன்றவர் உட்கார்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறாங்க. 3ஆம் தளத்தில் ரங்கநாதர் பள்ளி கொண்டுள்ளாருங்க. இதாங்க கோவிலுக்கு உள்புறம் நம்ம நடந்து போகிறோம். ரொம்ப பழமையான கோயிலுங்க. நம்ம பார்த்தாலே தெரியும் கட்டிடக்கலை, பல்லவர் காலத்து கட்டிடக்கலை. அதுக்கப்புறம் சோழர்களும் பாண்டியர்களும் இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. ஃபுல்லாமே கருங்கல்லால் ஆன கோயிலுங்க. கோவில் ஃபுல்லாமே வெளி சுற்றுச்சுவர், உள் சுற்றுச்சுவர், பிரகாரம் எல்லாமே கருங்கல்லாலே ஆயிருக்குங்க. இதுதாங்க நம்ம மூலவர், சுந்தர வரதராஜர் கோவில் மூலவர். பாருங்கள், பார்க்கவே எவ்வளவு திவ்யமாக காட்சி தராது. இது கருவறைக்கு பக்கத்தில் ஒரு மாடிப்படி மாதிரி ஏறுதுங்க. அந்த மாடிப்படி வழியாக போய் நம்ம முதல் தளத்தை அடைகிறோங்க. முதல் தளத்தில் வைகுண்ட வரதர் இருக்காருங்க. உட்கார்ந்த கோலத்தில் வைகுண்ட வரதர் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. வைகுண்ட வரத தரிசிச்சுட்டு அதுக்கு பின்னாடியே ஒரு படி போகுதுங்க. 2ஆம் தளத்தில் அப்படியே நம்ம இப்போ கோயில் கருவறை விமானத்துக்கு மேலே அந்த படி வழியாக மேலே நடந்து வந்திருக்கோம். கிருஷ்ணார்ஜுனர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி வராகர் ஆகியோர் இந்த 2ஆம் தளத்தில் இருக்காங்க. எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த கோயில் பார்க்கறதுக்கு வேறு எந்த கோயில் மாதிரி அமைப்பு மாதிரியுமே இருக்காதுங்க. இது ஒரு புதுமையான முறையில் கட்டப்பட்டிருக்காங்க. லக்ஷ்மி வராகி பாருங்கள், கண்ட சுவாமி லக்ஷ்மி வராகியை தரிசனம் பண்ணிக்கலாங்க. தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்த வழியிலே அந்த படியில் இறங்கி இப்போது நம்ம 3ஆவது தளத்துக்கு போகலாங்க. இந்த தளம் எல்லாமே கோவில் கருவறைக்கு விமானத்துக்கு மேலே போகிற வழியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்ததுங்க. இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி புது புது கோவில் நம்மளால் கட்ட முடியும். ஆனால் 1200 வருடங்களுக்கு முன்னக்கூட்டியே 3 தலங்களில் ஃபுல்லாமே கருங்கல்லால் எவ்வளவு சிறப்பாக அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலை பாருங்கள். 3ஆவது தளத்தில் ரங்கநாதர் பள்ளி கொண்டுள்ள அந்த உருவமாக பாருங்கள். அனந்த பத்மநாபர், அந்த அனந்தங்கிற பாம்பு மேலே அந்த பத்மநாதர் படுத்திருக்காருங்க. அதை பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சி வேணும். பாருங்கள், இது 3ஆவது தளத்தில் அமைஞ்சிருக்குங்க. அப்படி போயிட்டு கோயிலில் கோபுரம், எல்லா கோபுரமும் இந்த இடத்துலேருந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் வர கோபுரம், 2ஆவது உள்ள கோபுரம், 3ஆவது கோபுரம். இது கருவறை மேலே உள்ள கோபுரங்க. 4 கோபுரமும் ஒரே இடத்துல இருந்து இந்த 3ஆவது தளத்துலேருந்து பார்த்தாலே தெரியுங்க. பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உத்திரமேரூர் போனீங்கன்னா இந்த பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவங்கள கேட்டதை வழங்குவார் பெருமாள். கோவில் கட்டடக்கலை ரொம்ப அற்புதமான கட்டடக்கலைங்க. நீங்கள் போனாலே தெரியும், நீங்களே பிரமிச்சிருவீங்க. இந்த மாதிரி கோயிலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ அற்புதமான கட்டடக்கலையில் இருக்குது. பாருங்கள், கருவறை விமானத்தின் மேலே ஏறதுக்கு படி வழியாக நம்ம ஏறி இப்போ அந்த படி வழியாக இறங்குறோங்க. விசேஷ காலங்களில் நல்ல கூட்டமாக இருக்கும். அப்போது நம்ம போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். விசேஷம் இல்லாத காலங்களில் நம்ம அமைதியாக கூட்டம் இல்லாத நேரங்களில் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க.
3 நிலைகளில் பெருமாள் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். நின்ற கோலம், இருந்த கோலம், படுத்த கோலம் 3 நிலைகளில் நம்ம பெருமாள் அருள் பாலிக்கிறார். கோயில் கட்டடக்கலை மிகச்சிறப்பு வாய்ந்த கோவில். நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இப்போ கோயிலுக்கு கீழே அடித்தளத்தில் உள்ள பிரகாரங்க பாருங்கள், எல்லா தூண்களும் ஒரே தூண்களால் ஆனது. ஃபுல்லாக கருங்கல்லால் ஆன தூண்களுங்க. இப்போது சுற்று பிரகாரத்தில் இருக்கிற சுவாமிகளை பார்ப்போம். சுற்று பிரகாரத்தில் அச்சுதவரதன், அனிருத்ரவரதன், கல்யாணவரதன், ஆனந்தவள்ளி தாயார் மற்றும் ஆண்டாள் இருக்காங்கங்க. இது கருவறை விமானம் கோயில். இது ஆனந்தவள்ளி தாயாருக்கான ஒரு தனி சன்னதி இருக்குங்க. நீங்கள் இது சுற்று பிரகாரத்தில் அடித்தளத்தில் சுற்று பிரகாரத்தில் இருக்குங்க. அப்புறம் அத்திவரதர், நம்ம வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அத்திவரதர் நம்ம அருள் பாலிச்சுக்கிட்டு இருப்பார். அவங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார். இந்த கோவிலில் இந்த சுற்று பிரகாரத்திலேயே அத்திவரதர் நம்மளுக்கு நித்தமும் தினமும் காட்சி அளிக்கிறார்கள். நீங்கள் இங்கே வந்து அத்திவரதராக தினமும் ஆசீர்வாதம் வாங்கலாங்க. ரொம்ப அருமையான கோவில், எவ்வளோ அமைதியாக இருக்குங்க. நான் மாலை வேளையில் வந்தேன், ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இருந்துச்சு. மனதுக்கு அவ்வளோ அமைதியாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க, எல்லா கடவுளையும் தரிசனம் பண்ணுங்கள். மனதுக்கு ரொம்ப அமைதியாக நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் வந்து ஒரு முறை வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் இந்த கோயிலுக்கு வருவீங்க. அவ்வளோ அற்புதம் வாய்ந்த கோயிலுங்க. பெருமாள் 3 நிலைகளில் நம்மளுக்கு காட்சி தராரு. அதுவும் கோவில் கருவறை விமானங்களின் மேலேயே அந்த 3 தளங்களில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. அதை நீங்கள் போய் பாருங்கள். இது ஆண்டாள் சன்னதிங்க. ஒரு புறம் ஆனந்தவள்ளி தாயார் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு, மறுபுறம் நம்மளுக்கு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் காட்சி அளிக்கிறாங்க. ஆண்டாள் அவர்களை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கோயிலுக்கு வெளியே நடந்து வரலாங்க. கோயில் ஃபுல்லாமே பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழைய காலத்து கோவில் எப்படி இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சரில் தாங்க இருக்கும். மண்டபத்தை சுற்றி உள்ள இந்த தூண்கள்லாம் எல்லாம் ஒரே கற்களால் உருவாக்குனதுங்க. இது கோயிலுக்கு நம்ம உட்புறம் வந்தாச்சுங்க. இந்த மூலவர் உற்சவர் சிலைகள்லாம் இங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை காலங்களில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, இந்த மண்டபத்தில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்போது விழா காலங்களில் ரொம்ப கூட்டம் நிரம்பி வழியும். அப்போ அங்கே நிற்கிறது கூட நம்மளுக்கு இடம் இருக்காது. நீங்கள் சாதாரண நாட்களில் வந்தீங்கன்னா மிகவும் அமைதியாக இருக்கும் கோயில். உங்களுக்கு வந்தாலே ஒரு அமைதியை நீங்கள் உணர்வீங்க. பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் கோவில். வெளியே இந்த விளக்கு வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க, அங்கே நீங்கள் விளக்கு தீபம், நெய் தீபம் ஏற்றலாங்க. இது கோயிலுக்கு வெளியே வச்சுங்க, கொடிமரம் இருக்கிற இடத்துல. அதுக்கு பின்னாடி ராஜகோபுரம் இருக்குது. கோயிலுக்கு வெளியில் ஒரு மண்டபம், பழைய காலத்து கோயில்னால அங்கே ஏதாவது அன்னதான மண்டபம் இருக்கலாம். அங்கே கோயிலை சுற்றி இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. வெளியே கருடர் இருக்காருங்க.